down, be seated. Praise the Lord. Hallelujah. ஏனோக்கு என்று ஒருவர் இருக்கிறார் என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஏனோக்குன்னா யார் தாத்தா அப்படின்வாங்க அவங்க. ஆனால் உலகத்திலேயே மிகவும் மிகவும் பரிசுத்தமான ஒரு மனிதன். இதுவரைக்கும் அவரை போல யாரும் இல்லை. வெள்ளம் வருவதற்கு முன்பாக அவர் அங்கே ஸ்தாபரித்தார் என்று பார்க்கிறோம். அவரை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். அவர் ஒரு எத்தியோப்பியன். எத்தியோப்பியன் என்றால் ஆப்பிரிக்கன். அந்த நாட்களில் எத்தியோப்பியா தான் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா தான் எத்தியோப்பியா. அதுக்கப்புறம் எத்தியோப்பியா பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பெரிய ஒரு ஆப்பிரிக்கா காண்டமாக, அது கான்டினென்ட்டாக மாறினது. ஆகவே நாம் பார்க்கிறோம், காயின் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து ஆபேலை கொலை செய்த மாத்திரத்தில் தேவன் காயினை நிராகரித்து சபித்து தள்ளினார். ஆபேலோ இறந்து விட்டார். ஆதாம் ஏவாளோ பாவம் செய்துட்டாங்க. உலகத்தில் பரிசுத்தமான ஒரு ஜாதியை கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை. அப்புறம் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு மூன்றாவது குமாரனை கொடுக்கிறார். யார் அது? சேத்து ஆர் சேத். அந்த சேத்தின் வம்சத்தில் ஒரு பரிசுத்த கூட்டமாக வருவதுதான் ஏனோக்கு. காயின் சபிக்கப்பட்டதினாலே காயின் வம்ச வரலாறு கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுச்சு. அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய வம்ச வரலாறு இந்த உலகத்தில் வரவே இல்லை. ஆண்டவர் சாபம் கொடுத்தாருன்னா அது அவ்வளோதான், போச்சு, முடிஞ்சு போச்சு. சேத்தின் வழியாக வந்தவர் தான் இந்த ஏனோக்கு. ஏனோக்கு தேவனோடு நடந்தார். ஏனோக்குடைய கொள்ளு பேரன் யாரு? அமிதாப் பச்சனா? யாரு ஏனோக்குடைய கொள்ளு பேரன்? யாரு? நோவா. ஏனோக்கு தேவனோடு நடந்தார், பேரனும் தேவனோடு நடந்தான். அப்பா தேவனோடு நடந்தா மகனும் நடப்பான். அப்பா பொய் சொன்னா மகனும் பொய் சொல்லுவான். அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க சில பிள்ளைங்களை. அப்பா மாதிரியே நடக்கிற கூட பாருங்க, ஆம்பளை பசங்க அப்பா இப்படி கையை வச்சுட்டு நடந்தான்னு அவங்க கூட இப்படி கையை வச்சுட்டு நடப்பான். The father is a hero to the son. And அதே மாதிரி ஏனோக்கு தேவனோடு நடந்தார், நோவாவும் தேவனோடு நடந்தார் என்று பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபெடெக்ஸில் ஆர்டர் பண்ணி 4000 rupees செலவழித்து இந்த புக்குங்களை திருப்பி கொண்டாட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்திருக்குது. ஆங்கிலத்தில் ஈனாக், தமிழில் ஏனோக்கு. Amazon.com, யூஎஸில் இருக்கிற அந்த Amazon.com கம்பெனி, நாட் இந்தியன் Amazon.com, அதிகமாக விற்பனையாகிறது தமிழ் புத்தகத்தில் இந்த ஏனோக்கு தான். ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அநேகர் கனடா வாழ்கிற தமிழ் மக்கள், அநேகர் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் அநேகர் இவர்களை வாங்கி படித்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கிலீஷ் புக்கும் அதிகமாக செலவாகுது. ஏனென்றால் உலகத்திலேயே ஏனோக்கை பற்றி யாரும் ஒரு டிவோஷனல் புக்கு எழுதலை. சில ஹிஸ்ட்ரி எழுதப்பட்டிருக்குது. அவர் எப்படி நடந்தார்ன்றது தான் ஃபஸ்ட்டு புக்கு. ஸோ இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் பெரிய பெரிய பப்ளிஷர்ஸை போட்டி போட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா இருக்கிற ஆப்ரேஷன் மொபிலைசேஷன், ஆக்சுவலி அஸ் எ யூகே கம்பெனி,
அவர்கள் கேட்டாங்க, சரி நான் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன், அவர்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய சரித்திரம் கொஞ்சம் இருக்கும் அதில். இதுக்காகவே நான் எத்தியோப்பியா போய் எத்தியோப்பியாவில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பைபிள் காலேஜ் சர்ச் முகாந்திரமாக இருக்கிற சில ஆர்கைவ்ஸ் அதிலெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி இருந்து எனக்கு அநேக காரியங்களை குறித்து நான் படித்து எடுத்துகிட்டு வந்து இதை புரிஞ்சு கொண்டு எழுதியிருக்கிறேன். மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் கேட்குறான், அவனை பற்றி 2 வரி தானே இருக்குது, நீங்கள் என்ன எழுதுனீங்க இவ்வளோ பெரிய புஸ்தகம்? ஆண்டவர் பேசினார், இவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவனை பற்றி யாருமே எழுதலைன்னா ரொம்ப கேவலம். நீ எழுதினார். என்ன ஆண்டவர் எழுதுறது? அவன் எப்படி நடந்திருப்பான்? ஆண்டவரோடு நடந்தான். 300 வருஷம் யாருமே நடக்கலை. 30 நாள் நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, 3 நாள் கூட்டத்துக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த ஆட்களுக்கு. எங்கே 300 வருஷம் நடக்க போகிறீங்க? அதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி அவன் 300 வருஷம் பரிசுத்தமாக தேவனோடு நடந்து 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 போய் திடீர்னு ஆண்டவர் திரும்பி பார்த்தாரு, ஓ நீ ரொம்ப தூரம் வந்துட்டியப்பா, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டியே, அப்போ எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஆதாமுக்கு கொடுத்த மரண தண்டனையை ரிவர்ஸ் பண்ணவன் ஏனோக்கு. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா நீ மண்ணிற்கு திரும்பவா என்று சொன்னதை கவனிங்க. பரிசுத்த வாழ்க்கையின் வல்லமை தாங்க. புரிஞ்சுக்குங்க. the power of holy life. He reversed the condemnation of God that you shall become dust. அவன் மண் ஆகாமலே பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம மையப்படுத்துவோம். அப்பேற்பட்டவன் ஏனோக்கு அதை எப்படி நடந்திருப்பான் என்று சொல்லி, ஆனால் அவனுடைய நடக்கிய பிரதிபலிக்கிற சில சங்கீதங்கள் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த சில சங்கீதங்கள் ஏனோக்கின் வாழ்க்கைக்கு தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. அவனை குறித்து மறைமுகமாய் வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் உண்டு. ஜூடுக்கு என்ன தமிழில் யூதா தானே? யூதா கூட அவனுடைய புஸ்தகம் ஏனோக்கு எழுதின புஸ்தகத்திலேருந்து ஒரு பகுதி எடுத்து எழுதியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அந்த ஏனோக்கினுடைய புஸ்தகத்தை ஏன் பைபிளில் போடலை அப்படின்னா, ஏனோக்கு உடைய பேரன் நோவா கப்பலில் வரும்பொழுது ஏனோக்கு எழுதின இந்த புஸ்தகத்தை கையில் எடுத்து கொண்டு வந்தார். நிறைய தீர்க்கதரிசன வசனங்கள், அவருடைய வருகை, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு, ஆல் அபவுட் தட் ஈனாக் had written. நோவாவின் கப்பலில் கொண்டு வரும் பொழுது அங்கே அது உடைந்து அந்த இடத்துல நின்று எல்லாம் வெளியில் வந்து அப்புறம் அந்த புஸ்தகம் ரஷ்யன்ஸ் கையில் போயிடுச்சு. அந்த பகுதியில் அராரட் மவுண்டனில் ரஷ்யன் முதல்ல மொழிபெயர்த்தான் அதை. அப்புறம் எப்படியோ யார் கையிலையோ சிக்கி கும்ரான் கேவ்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கும்ரான் கேவ்ஸ் என்ற ஒரு இடம் டெட் சீக்கு பக்கத்தில் இருக்குது. இயேசு சாமிய ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட யூத சீஷர்கள், அவர்களை பின்பற்றின 12, 70, 120 அதுக்கு மேற்பட்ட சீஷர்கள், they were persecuted. அதில் ஒரு குரூப், எசீன்ஸ் என்ற ஒரு குரூப், ரொம்ப பரிசுத்தமாய் வாழ்ந்த மக்கள், தங்களை உலகத்தோடு கலக்காதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்த யூத மக்கள் எசீன்ஸ். அவங்க ரொம்ப பதுங்கி பதுங்கி ஒளிந்து இந்த கும்ரான் கேவ்ஸ் பக்கம் வந்து இந்த ஒரிஜினல் புக்ஸ் எல்லாம், வேத புஸ்தகங்கள், முக்கியமாக பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள். ஆனால் அது வந்து 2nd century தான் நமக்கு கிடைச்சிது. 1st century ஆண்டவர் மறைச்சிட்டார். ஏன்னா அதை ஒரிஜினல்னால்
மக்கள் அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு அந்த குமரான் கேவ்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே அதை ஒளிச்சு வச்சுட்டாங்க நல்ல மெட்டாலிக் பாட்ஸில். இப்போ 19th செஞ்சுரியில் அகமட் என்ற பையன் ஆட்டு மேய்ப்பன். அவன் ஆடுகளை கூடும்போது எப்படி கூடுவான், கல்லுகளை எரிஞ்சு he will throw the stones and call all the sheep. ஆடுகளை அப்படி கல்லுங்களை எரிஞ்சு கால் பண்ணும்போது திடீர்னு டங் 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 சத்தம் கேட்டுச்சு. என்ன இது சத்தம் கேட்குது என்று சொல்லி அவன் மலையில் ஏறி போய் அங்கே குகைக்குள்ளே பார்த்தா பானையா அவருடைய புத்தகங்கள், வேத புத்தகம், 2nd century scrolls. அதை கண்டுபிடிச்சி இந்த ஆட்டு பாருங்க, ஆண்டவரை பார்க்க போனதும் ஆட்டு மேய்ப்பர்கள் தான். வேதத்தை பழைய வேதத்தை கண்டுபிடிச்சதும் ஆட்டு மேய்ப்பர்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப விசேஷமானது. புராணம்னா விசேஷம், எனி ஓல்ட் திங் இஸ் வெரி ஸ்பெஷல். அதை கொண்டாந்து எருசலேமின் தெருக்களில் விற்க ஆரம்பித்தாங்க. இதை வாங்கிங்க, இது ஆன்டிக் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த யூத ஸ்காலர்ஸ், ஸ்கிரைப்ஸ், ஐயோ இது வேத புஸ்தகமாச்சேன்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் எழுதப்பட்டது தான் த நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் இன் த 20th century. அதுதான் நான் பயன்படுத்துகிறேன் ஆங்கிலத்தில், த நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள். நீங்கள் வாசிக்கிற இங்கிலீஷ் பைபிள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அது 6th century ஸ்க்ரால்ஸ். அந்த ஸ்க்ரால்ஸ்னால் என்ன தமிழில் புத்தகங்கள் இல்லை, சுருள்கள், புத்தக சுருள். அதை அதுலேருந்து எழுதப்பட்டது 6th centuryயில் காப்பி பண்ணி. ஆனால் இந்த 2வது செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்டது நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள். அதுதான் closest to the original and the best translation that I am using. And 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அமெரிக்கன் புத்தகங்களெல்லாம் அந்த this is called Dead Sea Scrolls மூலமாக அந்த புத்தகத்துலேருந்து கொஞ்சம் சில எடிஷன்ஸ் இருக்கும், அதில் அது எழுதப்பட்டது. அதில் ஈனாக் புஸ்தகமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்குள்ளாக பைபிள் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நடத்தி எழுத வச்சிட்டாரு. தட் மே பி ஒன் ரீசன், ஒரு காரணமாக இருக்கலாம் ஈனாக் புக்கம் வேதத்தில் சேர்க்கப்படாததற்கு. ஏன்னா அது பின்னால் தான் கையில் கிடச்சி, அதுக்கு முன்னாடி அது கிடைக்கல. சரி, ஸோ இதை குறித்து சில முகவுரைகள் இதில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாங்கி அதை படியுங்க. அதான் நான் சொன்னேன், இந்த புக்கை நான் பிரதர் மோகன் சி லாசரஸுக்கு இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு இமெயில் அனுப்பிச்சப்போ அவர் எழுதியிருந்தார். ஒவ்வொரு வரியும் ஆவியானவர் தொட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவனோடு எப்படி நான் நடப்பது, அதுதான் இந்த புஸ்தகம், ஹவு டு வாக் வித் காட். அதை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில சாப்டர்ஸ் அதை நான் வாசிக்கிறேன். முதல்ல, யார் தேவனோடு நடக்கக்கூடும், தேவனோடு கை கோர்த்தபடி தாழ்மையோடு நடப்பது, தேவனோடு நெருக்கமான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது, விசுவாசத்துடன் கீழ்ப்படிதலும் சேர்ந்து எப்படி நடப்பது, தேவனோடு ஒரு பரிசுத்தமான வெற்றி நடை எப்படி போடுவது, நற்பண்பும் ஈர்ப்புமுள்ள ஒரு மனிதனாக எப்படி வாழ்வது, வாழ்வில் ஒரே லட்சியத்தை கண்ணோக்கிய நடை. ஏனோக்கு சரியான அடி எடுத்து வைத்தான். ஏனோக்கு அந்யோன்யம், தேவனோடு எப்படி ஒன்றிணைந்து இருந்தான். குடும்பத்தானாக இருந்த ஏனோக்கு அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது. ஏனோக்கு குறுகிய வழியில் செல்லவில்லை. ஏனோக்கு தேவனுடைய சித்தத்திற்கு சரணடைந்தான். ராஜ்யத்தின் மதிப்புகளை, கிங்டம் வேல்யூஸ், ஏனோக்கு ஆழ பதிய வைத்தான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவன் ஆயத்தமாகவே இருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சரி, நோவாவின்
அந்த ஃப்ளட் ஜல பிரவாகம் வருவதற்கு முன்னாலேயே ஏனோக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். அண்ட் 2ஆம் முறை வரப்போகிற ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவானாக உலகத்தை நியாயம் தீர்க்கிற ஒரு மேசியமாக வந்து அப்புறமேல இரட்சகராகி அப்புறம் நியாயாதிபதியாக இந்த உலகத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து என்ற பெயரை அவர் சொல்லாவிட்டாலும் சன் ஆஃப் மேன் என்று அந்த அவருடைய தீர்க்கதரிசனத்தில் எழுதியிருக்கிறாரு. அதுவும் இருக்குது. ஸோ மோசஸ் வேத புஸ்தகத்தை எழுதுறதுக்கு 400 வருஷங்களுக்கு முன்பாக ஏனோக்கு எழுதினார். இதெல்லாம் பெரிய அதிசயங்கள் நம்ம பார்த்து. ஏனென்றால் அவர் காட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் காட். அவர் சரித்திரபூர்வமான ஒரு தேவன். We are not believing in mythology. மற்ற இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்கெல்லாம் மித்தாலஜி, கதைகள். இது கதை அல்ல, இவர் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன். ஸோ ஏனோக்கு வந்து வாஸ் த 7th from Adam in the line of Seth. 7வது தலைமுறையிலே வந்தவன் தான் ஏனோக்கு. அதில் ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு காரியம் நான் சொன்னேன். பைபிள் இஸ் அ மேத்தமேட்டிக்ஸ் புக். அதான் நீங்கள்லாம் வெண்டிக்காய் நிறையா சாப்பிடணுன்றது. மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வரணும்னா யூ ஹேவ் டு ஈட் லேடிஸ் ஃபிங்கர், யூ ஹேவ் டு கால்குலேட். யூனோ, சம்டைம்ஸ் ஐ தேங்க் காட் தட் ஐ எம் அன் இன்ஜினியர். பியூசி முடித்த உடனேமே பைபிள் காலேஜ் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து சைன் போட சொன்னேன். சைன் போட மாட்டேன்ட்டார் அவர். நோ நோ நோ, நீ பைபிள் காலேஜ் படி, நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செய், ஆனால் ஐ வாண்ட் மை சன் டு பி எ கிராஜுவேட். அந்த டைமில் அவர் கேத்தலிக்காக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனால் காட் கேவ் ஹிம் அ விஸ்டம். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ சரியான படிப்பு இல்லாமல் தோள்பட்டையில் ஒரு பேக்கை மாட்டிட்டு இவாஞ்சலிஸ்ட்னு போனேன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டான். நீ நல்லா படித்து பட்டதாரி ஆகி ஆண்டவருக்காக ஊழிய செய்ய போனேன்னா நீ சொல்கிறத கேட்பான். இட் வாஸ் வெரி ட்ரூ. அதனால தான் இன்ஜினியரிங் படித்தேன். இன்றைக்கி ஐ நோ த வேல்யூ ஆஃப் இன்ஜினியர். டுடே த பெஸ்ட் ப்ரீச்சர்ஸ் இன் இந்தியா லைக் பிரதர் ஸ்டான்லி அண்ட் அதர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், engineers and technical people. Pastor also is an engineer. Because in engineering we are taught, we are trained to calculate everything, understand in a calculative way. That was very helpful for me. நீங்கள் பிரதர் ஸ்டான்லி புக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எழுதுகிற மாதிரி தான் அவரும் எழுதுவார். வெரி கால்குலேட்டிவ். ஆகவே அப்படியாக நான் படித்ததுனால தான் தேவன் என்னை உலகம் எங்கும், ஈவன் சதாம் ஹுசைன் ஈராக்கில் என்னை இன்வைட் பண்ணி ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸில் பேச வைத்தார். உலகத்தின் பல பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் அம்பாசடர்ஸ் மத்தியில் அடியனை கொண்டு போனார். Not as an evangelist, but as a professor. They only will take educated. உன் வரம் உனக்கு வழி நடத்தும் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? Your gift will find a way for you. அதே மாதிரி not only the gift but the education also will find a way for you. Today it is very easy to reach a village person. ஒரு வில்லேஜுக்குள்ள சீக்கிரமாக போய் சொல்லலாம். ஆனால் சிட்டியில் இருக்கிற படித்தறிந்தவர்கள், இன்ஜினியர்ஸ், ஐடி பீப்புள், not easy to go. But if you are educated, you can go. They will listen to you. அதனால் I thank God for the education. So I sat and calculated. ஆதாம் உயிரோடு இருக்கும்போதே 318 வருஷம் ஏனோக்கு ஆதாமோடு கூட side by side he lived with Adam. It's only the 7th generation, so they knew each other. அப்புறம் அந்த ஏனோக்கு மூலமா வந்து அப்புறம் ஏனோக்குலேருந்து ஷெம், ஹாம் அண்ட் ஜாஃபெத்
ஜாஃபத் தான் மூத்த பையன், ஷெம் ரெண்டாவது பையன், ஹாம் வந்து காம் வந்து மூன்றாவது பையன். அந்த ஷெம்மின் வழியிலே ஆபிரகாம் வந்து, ஆபிரகாம் வழியிலே அங்கே தாவீது வந்து, தாவீதின் வழியிலே இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்தார் என்று பார்க்கிறோம். In all the Bible histories, right from Genesis, there has never been one generation without breakings in between. This is the only generation. I want you to understand. History is very important. I hated history since I studied engineering, but later I realized history is very important. இந்த சேத்து மூலமா வந்த ஜெனரேஷன், அப்புறம் ஷெம் மூலமா வந்த ஜெனரேஷன், எதுவுமே நடுவில் பிரேக் ஆகலை. மற்ற ஜெனரேஷன்ஸ்லாம் நம்ம பாதியில் பார்த்தா அதுக்கப்புறம் அங்கே ட்ரேஸிங்கே இருக்காது. இதை நீங்கள் கரெக்டாக இயேசு கிறிஸ்து வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா என்ன சொல்கிறார் ஆண்டவர் ஆதியாகமத்தில், அவன் உன் குதிங்காலை நசுக்குவான், நீ அவன் தலையை நசுக்குவான். யார் அது? இயேசு கிறிஸ்து. அதனால் அப்படியே அது முறிக்கப்படாமல் அந்த ஜெனியாலஜி ஜெனரேஷன் வருது. அது என்னுடைய சீட் ஆஃப் த உமன் புக்கில் நான் அதையும் உட்காந்து நானே வரைபடம் வரைஞ்சி அதை பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி அதை எழுதியிருக்கிறேன். அந்த ஸ்திரீன் வித்து தமிழ் புஸ்தகம் கூட இப்போ இந்த ஃபெடெக்ஸ் பார்சலில் இப்போ வந்திருக்குது. ஜஸ்ட் திஸ் ஈவினிங் வால்மீகி போய் கொண்டு வந்தார். அது அதை படிங்க. உங்களுக்கு அதை படிக்கும்போது ரொம்ப உற்சாகம் உண்டாகும். 318 வருஷம் ஆதாமோடு சேர்ந்து ஏனோக்கு வாழ்ந்தப்ப ஆதாம் கதையெல்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? என்ன நடந்துச்சு, ஆண்டவர் இப்படி வந்தார், இப்படி சொன்னார், நாங்கள் இப்படி பண்ணிட்டோம். அடப்பாவிகளா, ஆண்டவரையே நீங்கள் ஏமாத்திட்டீங்களே. ஏனோக்குள்ள ஒரு பெரிய வேதனை. எதனால் அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார்? நீங்கள் ஆண்டவரை ஏமாத்திட்டீங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏமாற்ற போகிறது இல்லை. He took it as a challenge. நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன், ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன்னு He took it as a challenge. அதான் மரித்த பின்பும் நான் இங்கே கணக்கு போட்டிருக்கேன். 365 minus 318, 47 years ஆடாம் மரித்த பின்பும் ஏனோக்கு வாழ்ந்தார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற எல்லா வேதத்தின் தகப்பன்களும் உயிரோடு இருந்தாங்க. அவர் இருந்தப்ப எல்லா வேதத்தின் தகப்பனையும் பார்த்தாரு. அவருடைய குமாரன் பேர் என்ன? ஏனோக்கு. Who is the son of Enoch? மெத்துசலா. Sunday school. How many years did Methuselah live? Sunday school நீங்க? Oh, right. How many years? 100 சொல்லுங்க சாண்ட்ரா. 900. 9 invert 9 then invert again 969. அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறது. எல்லா நம்பரையும் I will remember like that. 9 invert then invert again. 969 years, the longest number of years ever a man lived on the face of the earth. He was a great grandfather to Noah. He was raptured about 70 years before Noah was born. நோவா பிறக்கிறதுக்கு முன்னாடியே முதலாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட, அப்போ வரலை, ஆண்டவராக கூட்டு போயிட்டார். முதலாவது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் ஏனோக்கு. சங்கீதம் 49:15 வாசிங்க. ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? ஏனோக்கை தவிர யாருக்குமே இந்த வசனம் பொருந்தாது. ஆனால் ஏன்னா அவர் என்னை பாதாளத்திலிருந்து காப்பாற்றி என்னை ஏற்றுக்கொண்டார். இப்படி நிறைய வசனங்கள் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 73:24. சங்கீதம் Psalm 73:24. எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, புஸ்தகத்தில் இருக்கு. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர்.
அவருடைய ஆலோசனைப்படி நடத்தினாரு. முடிவில் மகிமையில் அவர் ஏற்றுக்கொண்டாரு. So he was the first man to triumph over death and enter the heavenly abode. Okay. இப்போ நம்ம வேதத்தில் சில சமயங்களில் walk before God, walk with God, walk after God என்ற பதங்களை நம்ம பார்க்கிறோம். அதை கூட நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நடந்தார்கள், தேவனோடு கூட நடந்தார்கள், தேவனுக்கு பின்னாக நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதில் ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தேவனோடு நடக்கிறார் என்றால் அதுதான் இன்டிமசி. கணவனும் மனைவியும் சைட் பை சைடு நடக்கணும், அதான் இன்டிமசி. கேரளாவில் கணவன் முன்னாடி நடப்பான், 10 அடி பின்னாடி தான் ஒய்ஃப் வரணும். தமிழ்நாடு கூட சில இடங்களில் பார்க்குறோம், அந்த மலையாள புத்தியை வந்துடுது சில நாகர்கோவில் பீப்புளுக்கு. கணவன் முன்னாடி நடப்பார், மனைவி பின்னாடி நடந்துட்டு வருவா. சைட் பை சைடு, இன்டிமசி. இன்டிமசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலோ, இன்டிமசின்னா என்ன அர்த்தம்? Into me you see. Very simple. Intimacy-na என்ன? Into me you see. ஆபிரகாம் சாராளை எப்படி பார்த்தான்? ராஜா அபிமெலேக் அங்கிருந்து பார்க்குறான். I see the intimacy in you. I know you are the husband and wife. கண்டுபிடிச்சிட்டான். இன்னைக்கு சில பேர் வீட்டில் இன்டிமசியே இல்லை. என்ன இருக்குது? டிவி மசி தான் இருக்குது. கணவன் வேலையிலேருந்து வந்த உடனே மனைவியை பார்க்குற கூட நேரம் இல்லை. அந்த பேக்கை அப்படி தூக்கி போட்டுட்டு காஃபி எடுத்துட்டு வாடி அப்படி போட்டு உட்காந்து டிவியில் உட்காந்து ஆன் பண்ணி டக்குன்னு ஆன் பண்ணிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. மனைவி காஃபி கொண்டாந்து கொடுப்பா, அங்கே வெய்யு. ஏன்னா ஒரு அழகான பொண்ணு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறா, அதுலேருந்து எப்படி கண்ணை எடுக்கிறது? அங்கே வெய்யு. இதெல்லாம் நடக்கிற காரியம் தான் அங்கே சொல்கிறேன். There is no intimacy. பிள்ளைங்க பெற்றோர் சரியான பேசுறது, பிள்ளைங்க வந்தானே கூட பேகத்துக்கு அப்படி வீசிட்டு டக்குன்னு அங்கே ரிமோட் அப்படி ரெடியாக இருக்கும். கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு டெலிவிஷன் ஹேஸ் டிஸ்ட்ராய்டு த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். சரியானபடி கம்யூனிகேஷன் இல்லை, சரியானபடி பேச்சு இல்லை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பெற்றோர்கள் முதலாவது அவங்கள உட்கார வச்சு பேசணும். இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டீச்சருங்க என்ன சொன்னாங்க, அவங்க பேக்கை செக் பண்ணணும். அவங்க பேக்கில் என்ன இருக்குது? இன்னைக்கு ஒன்று யாராவது புள்ளி பண்ணானா, யாராவது அடித்தானா, அல்லது ஏதாவது டீச்சர் திட்டினாங்களா, அல்லது யாராவது திட்டினாங்களா, வரவழியில் யாராவது உன்னை பார்த்தாங்களா? Ask them. I'm telling you. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள். நம்மைத்தான் ஆண்டவர் கேட்பாரு. பிள்ளையை சரியாக வளர்க்காதவனுக்கு ஐயோ, கடவுளுடைய தண்டனை பயங்கரமாக வரும். ஐம் டெல்லிங் யூ. பைபிள் எத்தனையோ வசனங்கள் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை. என்னுடைய மனமுறிவா புக் எடுத்து படிங்க, அதில் எழுதியிருக்கிறேன். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள உறவுகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான். நான் பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர், எல்லா நாடுகளையும் டீச் பண்ணுறேன். அதில் அந்தந்த நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இது ஆஸ்திரேலியன் ஸ்டூடெண்ட்ஸு, ஒயிட் ஆஸ்திரேலியன் ஸ்டூடெண்ட்ஸு. அதில் ஒரு லேடி, ஒயிட் லேடி, யங் லேடி. அப்போ நான் இதெல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவருடைய 7 வயசு மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது அவருடைய ஸ்கூல் பேக்லேருந்து ஒரு புக் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி என்னை காமிச்சாங்க. அவளுக்கு ஒரு 11 வயசு பையன் ஃப்ரெண்டு அந்த ஸ்கூலில். அவன் அந்த புக்குக்குள்ளே எல்லாம் போர்னோகிராஃபிக், எல்லாம் நேக்கட் பிக்சர்ஸ் எல்லாம் அதில் போட்டு இந்த பொண்ணுகிட்ட அனுப்பிச்சிருக்கிறான். அவள் கொண்டாந்துருக்கிறா. இவங்க பேக்கை திறந்து பார்க்கும்போது அது இருந்திருக்குது. இன்னொரு பொண்ணு
இந்தியாவில் வீட்டுக்கு போகிற வழியில் ஸ்கூலில் ஒரு அங்கிள் வந்து நம்ம இந்த பாக்கெட்டை பக்கத்து வீட்டு அங்கிள் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவன் வாங்கிட்டு வந்திருக்கிறா. அதுக்குள்ள போதை மருந்து. அதை கண்டுபிடிச்சி பிடிச்சாங்க. பிள்ளைங்களை வச்சு இன்னைக்கு பயங்கரமான ஸ்கூலில் சுற்றிலும் ஐஸ்கிரீம் அது இது விற்கிறாங்க. அதில் போதை மருந்து போடுறாங்க. ஏன்னா அப்போ தான் பிள்ளைங்க திருப்பி திருப்பி அந்த ஐஸ்கிரீமு அந்த முட்டாயை போய் வாங்கி சாப்பிடணும். நெவர் buy anything which is sold near your schools. பெங்களூரில் கூட இப்போ நிறைய இடங்களில் ஸ்கூல்ஸில் போர்டு போட்டாங்க, எதையுமே நீங்கள் பக்கத்தில் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இடங்கள்லாம் இன்னும் இருக்குது அப்படி. ஸோ பிசாசு எப்படியாவது அவன் அழிக்கவும் திருடவும் கொல்லவுமே. he comes to steal and to kill and to destroy. ஸோ பிள்ளைங்க வந்தாங்கன்னா இருந்து அவங்கள கேட்டு அவங்களோட பேசி, சில பிள்ளைகள் ஈவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் அவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஸ்கூலில் எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளோ புல்லிங் நடக்குது, அடிக்கிறாங்க பெரிய பசங்க, டீச்சரு ரொம்ப கண்டிக்கிறாங்க. அதெல்லாம் வீட்டில் வந்து சொல்லாமல் அடக்கி அடக்கி வச்சு இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரி செய்து கொள்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர். நான் சொன்னேன், father goes to one shift, mother goes to another shift, and the children shift among themselves. I told you very clearly, a woman is not created as a career woman. வேலை பார்க்கறதுக்காக தேவன் உன்னை படைக்கலை. குடும்பத்தை கட்டணும். வேதத்தில் அழகாக சொல்லியிருக்குது, குடும்பத்தை கட்டாதவள் அவள் தேவனுக்கு ஏற்றவள் அல்ல. அப்படியே நீ வேலைக்கு போனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டில் வந்து பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி, கணவன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெடியாகி அவங்களுக்காக நீ அங்கே இருக்கணும். இட்ஸ் பிப்ளிக்கல், இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி தலை சீவி, you must be a presentable, applicable wife. சில ஹஸ்பண்ட் வருவான், வந்து பெல் அடிப்பான். அப்போதான் நீ வேலையிலேருந்து வந்து அங்கே அடுப்பில் எதையோ பொங்கி அதெல்லாம் விழுந்து மயிரெல்லாம் அப்படியே பறந்து அவன் கதவை திறந்தா பிசாசு மாதிரி நிற்கிறது. நீ அவன் எங்கள் ஸ்வீட் ஸ்மெல்லிங் செக்ரட்டரியை பார்த்துட்டு வரான், இங்கே வந்தால் நீ பிசாசு மாதிரி இருக்கிற. இதனால தான் உறவுகள் மாறி போகின்றன. இந்த நாட்டில் நடக்குது. ஐ எம் அ கவுன்சிலர். ஐ கவுன்சல் so many families. ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். இங்கேயே இருக்கிற ஆண் கணவன்மார்கள் மனைவிமார்கள் தவறான உறவுகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. ஊரில் கணவன் இருக்கிறார், ஊரில் மனைவி இருக்கிறார், இங்கே இவங்க வேற யாரோட உறவுகள். அதனால தான் a wife should know how to captivate a husband and keep him under your cover. எப்படி ஒரு கணவனை வசீகரப்படுத்தணுன்றது ஒரு மனைவிக்கு தெரியணும். உன் மனைவியின் ஸ்தனங்களே உனக்கு இன்பமாக இருப்பதாக என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். மாற்றான் பெண்ணின் மார்பிலே நீ சாய்வது என்ன என்று சொல்லுகிறார். அங்கே சாலமன் சொல்லுகிறார், ஞானி. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதில் ஒரு பகுதி வருது, அங்கே நான் எழுதியிருக்கிறேன். அவன் சாதாரண ஒரு குடும்ப மனிதனாக இருந்தான். டெய்லி போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து தீ எரித்து ஆற்றுல போய் தண்ணி மொண்டு கொண்டாந்து மனைவிட்ட கொடுத்து, அவன் வந்து முனிவர் இல்லை. அவன் காட்டுக்குள்ளே போயிட்டு மரத்துக்கடியில் உட்காந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழலை. நோ 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 நோ, he was a daily life goer. ஒரு தினமும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் தேவனோடு நடந்தான். Hallelujah. So it is possible that you can live a normal life, at the same time you can walk with God.
அவனுடைய வாழ்க்கை மனைவியோடு பரிசுத்தமாக இல்லாதிருந்தால் அவன் தேவனோடு நடந்திருக்க முடியாது. I told you yesterday, if your horizontal relationship is not maintained, நான் யாருக்கும் ஒரு நீதி குற்றம் செய்ததில்லை என்று தானியேல் சொல்கிறார். உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை, மனுஷனுக்கு முன்பாக ஒரு குற்றம் என்னில் காணப்படவில்லை. even the thinking, பாலியத்துக்குரிய உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறுகிறது. Feelings will turn into emotions. Feelings everybody will have, even animals will have. If you are going to only walk according to your feelings, you are no better than an animal. உன்னுடைய உணர்வுகளுக்காக நீ வாழ்க்கை நடப்பையானால் நீ ஒரு மிருகத்தை விட சிறந்தவன் அல்ல. உணர்ச்சிகளை கொண்டு வரும் பொழுது அதை அடக்கி ஆளுகிறவன் தான் மனிதன். தன் ஆவியை அடக்குகிறவன் ஒரு நகரத்தை அடக்குகிறவனை விட சிறந்தவன் என்று வேதம் சொல்கிறது. A man can control his spirit is better than a man who can control a city. இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு, என்னுடைய வார்த்தைகள் எதுவும் இல்லை. அவை சகோதரனை சகோதரியே, உன்னுடைய உறவுகள் எப்படி இருக்குது? Do not encourage any excitement outside marriage, and that is adultery. Not necessarily it should be an intimate sexual relationship, even an exciting relationship. ஜாக்கிரதை. ஆகவே நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அது அன்றாட குடும்ப வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும். சேத்துக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆதியாகமம் 4:26 வாசிங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்பொழுது? சேத்துக்கு ஒரு மகன் பிறந்த பிற்பாடுதான். அது வரைக்கும் கர்த்தரை தொழுகிற தொழுகை உலகத்தில் இல்லை. காயின் மூலமாக சாபம் உலகத்தில் வந்ததுனால யாருமே வர்ஷிப் பண்ணல. there was no corporate worship. மேபி இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நோக்கி பார்த்துருப்பாங்கன்னா ஒரு சபை கூடுதல், கார்ப்பரேட் வர்ஷிப் இல்லை. சேத்துக்கு ஒரு மகன் பிறந்த பிற்பாடு தான். and they call themselves sons of God. காயினுடைய ஜென்மம் எல்லாம் sons of men, மனிதனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார்கள். சேத்துவுக்கு குமாரன் பிறந்த பிற்பாடு தான் they were called தேவ குமாரர்கள், sons of God. and ஏனோக்கு தான் யாகுவே என்ற பெயரை அவன் உச்சரித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். ஏனோக்கின் வம்சத்தில் வந்தது தான் எபிரு என்ற ஒரு மனிதன். அந்த எபிரு பேசினதான் ஹீப்ரு என்ற மொழியில் வந்துச்சு. ஏனோக்கு எழுதின புஸ்தகம் எபிரும், இன்னொன்று அமார்த்தியாசன் சொல்லி இது எத்தியோப்பியன் லாங்குவேஜ் மிக்ஸ்டப் ஆகிருக்கும். பட் எபிரு இஸ் த ஒரிஜினல் லாங்குவேஜ் given by God. So Genesis 5:24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 18-16 பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். இங்கே ஆபிரகாமுடைய சன்னதி காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஈனோக்கு எப்பொழுது ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிச்சாரு? யார் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க.
எனக்கு காது கொஞ்சம் செவிடு கேட்காது சரியா, சத்தமாக சொல்லுங்க. சரி, அந்த வயசுன்னு சொல்றீங்க, ரைட். அவனுக்கு ஒரு மகன் பிறந்த பிற்பாடு, அவனுக்கு ஒரு மகன் பிறந்த பிற்பாடு தான் அவனுக்கு தகப்பன் பிள்ளை என்ற உறவு புரிகிறது. அப்பதான் யோசிக்கிறான், ஐயோ ஆண்டவர் என்னுடைய தகப்பன் மாதிரி, God is like my father, how we have sinned against our father, heavenly father. மகன் பிறந்த உடனே தான் அவன் உறவு என்னன்னு உணர்கிறான். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். Sometimes even children don't realize the value of parents. When I took my wife for a pregnancy test in Bangalore, and when they said it is positive, அங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு. என் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் நாங்கள் ப்ரே பண்ணி ஒப்பு கொடுத்து உடனே எங்கள் அம்மா கடிதம் எழுதினேன், டுடே ஐ ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் பிகமிங் அ பேரண்ட். ஒரு பெற்றோராக மாறுவதின் அந்த விசேஷத்தை நான் உணர்கிறேன் அம்மா, தேங்க்யூ ஃபார் கிவிங் பர்த் டு மீ என்று கடிதம் எழுதினேன். Many times children don't realize, till they grow up and get children, they don't even know the value of their parents, how they would have brought them up. Even now, நல்ல ஒரு குச்சி வச்சிருக்கிறேன், ஒரு மணி பரம்பு வாங்கிக்கிங்க வீட்டில், பேம்பூ கெயின், நல்லா அடி, முழங்கால் கடியில் அடி பின்னிடணும். என்ன சில்ட்ரன் என்ன பார்க்குறீங்க அப்படி? இட்ஸ் மை ப்ரிஸ்கிரிப்ஷன், ஐ எம் டாக்டர், ஓகே, ஐ எம் கிவிங் எ ப்ரிஸ்கிரிப்ஷன். பிரம்பை கையாளாதவன் பிள்ளையை எடுத்து போகிறான். பிரம்பு பிள்ளையினுடைய மதியினத்தை போக்கும். இட் வில் ரிமூவ் த ஃபூலிஷ்னஸ் ஃப்ரம் த மைண்ட் ஆஃப் த சைல்டு. அடி கொடுக்கணும் நல்லா. இப்போ கூட என்னுடைய கிராண்ட் டாட்டர், தாத்தா இஸ் டேக்கிங் த ஸ்டிக் அப்படின்னா ஓடி போய் உட்காந்துடுவான். அடி நல்லா கொடுப்பேன். ஆனால் ஒன்று மாத்திரம், நான் என்ன அடித்தாலும் அழமாட்டான் அப்படின்னு உட்காந்துருப்பான். அவங்க அம்மா தொட்டா வேன்னு அழுவா, என் ஒய்ஃப் தொட்டா கூட வேன்னு அழுவா. நான் என்ன அடித்தாலும் அழமாட்டேன். ஷீ நோஸ் தாத்தா வில் டூ வாட் ஹீ சேஸ். நான் அடிப்பேன்னா அடிப்பேன் கண்டிப்பாக. அவன் எங்கேயும் ஓட முடியாது. அவங்களாம் அடிப்பேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. சில சமயம் அடிப்பாங்க. பட் எனக்கு குச்சி எப்பயுமே அங்கே செவரில் தொங்கும், கயிறு கட்டி தொங்க விட்டுருப்போம். ஒரு அப்பா என்ன பண்ணாராம், ஒரு பெல்ட்டை அங்கே தொங்க விட்டுட்டு அதில் ஒரு வேர்ஸ் எழுதி போட்டாராம், ஐ நீட் தி எவ்ரி அவர். உன்னை எனக்கு ஒவ்வொரு மணி நேரமும் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பான். அந்த பிள்ளை இந்த பெல்ட்டை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, ஐயோ அப்பா வேணாண்டா, அடிக்கணும். பிள்ளைங்களை செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க. இல்லை போனே சரி, 6 வயசுக்குள்ள அடிக்கிறதெல்லாம் அடிச்சு முடிச்சிடணும். சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி. 6 வயசுக்கு, அதாவது தமிழில் சொல்லுவாங்க 5ல் விளையாதது 50ல் விளையாது. 6 வயசுக்குள்ள அடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, 6 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா the rebellion comes into the child. முரட்டாட்டம். So many parents do the mistake. அது வரைக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸை பிள்ளைங்க வளர வேண்டியது. பிள்ளைய ஏன் பெற்று போடுறீங்க, உங்களுக்கெல்லாம் எதுக்கு பிள்ளைங்க? பணம் தான் முக்கியம்னா தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன், பிள்ளைகளை பெறாதீங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நிர்ணயிச்சுக்க, நான் கல்யாணம் பண்ணி கல்ஃபுக்கு போகிறேன்னா இல்லை இங்கே இருக்க போகிறேன்னா, கணவனையும் மனமும் பிரிய போகிறோமா ஒன்றா இருக்க போகிறோமா முடிவு பண்ணிக்கிங்க. பிள்ளைகளை பெற்றா பிள்ளைகள் உங்களோட தான் வளரணும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எல்லாம் வேண்டாம். ஏன் சாபத்தை கொட்டிக்கிற?
உனக்கு வருகிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நீதான், உன்னுடைய கீழ்ப்படியாமை தான், தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டம். It is a curse from God. You get children and they don't grow with you. Sorry. No excuse. I told you, when you choose God, no excuse. பிள்ளைகளை பெற்றா நீ தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. வேண்டாம், உனக்கு கல்யாணமே வேண்டாம், உனக்கு குடும்பமே வேண்டாம், உனக்கு பிள்ளையே வேண்டாம், பணம் சம்பாதிச்சு நல்லா வெறிச்சு கடை போ. குடும்பம்னா அவனுடைய பொறுப்பை நீ எடுத்துக்கொள்ளணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தே டோன்ட் நோ. நம்ம தான் வளர்க்கணும். கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் இலகுன மனசு இருக்கும். சரி விட்டுடலாம் அப்படின்னு விட்டுடுவாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸை பிள்ளைங்க கொஞ்சம் செல்லம் கொடுத்து கெடுத்துடுவாங்க. நம்மளாக இருந்தாலும் எல்லாம் அந்த தான் செய்வோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த லெவலுக்கு நான் போகலை. நான் தான் அதிகமாக அடிக்கிறது என்னுடைய கிராண்ட் டாட்டரை. very too intelligent, too brilliant, advanced, hyper. So டக்குன்னு எல்லாம் தான் பிடிச்சிக்கிடுவான். and she'll jump and do it. So இப்போ ஒரு சின்ன பிள்ளை தவழ்ந்து கேட்டுக்கு வெளியில் அது கதைக்கு வெளியில் பார்க்குதுன்னா அதுக்கு தெரியுமா வெளியில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும் தெரியுமா? அப்போ அடிக்கும்போது இஃப் ஐ கிராஸ் த டோர் மம்மா வில் பீட் மீ அப்படின்ற பயத்தினால போகாது. மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்குது, தொட்டா சுடுன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு தடவை சுட்டா தெரியும். ஆனால் நம்ம அடிக்கிறதுனால இதை தொட்டா டேடி வில் பீட் அப்படின்ற ஒரு பயத்தினால தொடாது. கண்டதையும் எடுத்து சாப்பிடும்போது எங்களோட சொந்தக்கார ஒருத்தருக்குடைய சின்ன பையன், அவனுக்கு 1 வயசு 2 வயசு மூத்தவன் இருக்கிறான். இவன் 2வது பிறந்த பையன் தீப்பெட்டி குச்சிகளை சாப்பிட்டு செத்து போயிட்டான். இவனும் அவனும் தம்பியோட விளாண்டு தீப்பெட்டி குச்சிங்களை சாப்பிட்டு இட் 1 வயசு குழந்தை. இப்படிதான் ஆகும். அது நிறைய ஆயிருக்கு. அடி கொடுக்கணும். நோ, டோன்ட் டச் எனிதிங், டோன்ட் டேக் எனிதிங். எது கீழே விழுந்தாலும் எடுத்து சாப்பிடக்கூடாது. தெரியும் பிள்ளைங்களை, கீழேருந்து எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. மம்மி டேடி கொடுக்காத எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. அதே வளர்க்கணும். ஸோ ஏனோக்கு ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு தான் அவன் he started walking with God. God is light and in him there is no darkness at all என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். The greatest testimony of Enoch's life is that he did not live like the rest and he did not die like the rest. அவன் மற்றவர்களைப் போல வாழவில்லை, ஆகவே மற்றவர்களைப் போல சாகவில்லை. That is the distinction of Enoch's life. கவனிங்க, how to walk with God. What is the secret of Enoch's walk with God? When truth walks with you, lie and falsehood will walk away. உண்மை உங்களோடு நடக்குமானால் பொய் மாய்மாலம் உங்களை விட்டு தூர போய்விடும். When holiness walks hand in hand, evil desires will dissipate. பரிசுத்தம் உடைய கைகளிலே கால்களிலே நடக்குமானால் துர் ஆலோசனைகள், துர் இச்சைகள் நம்மை விட்டு ஓடிப்போம். Sin cannot creep in between your hands. உங்கள் கைக்குள்ள வர முடியாது. When the light walks with you, darkness will be dispelled. வெளிச்சம் உங்களோடு நடக்கும் பொழுது இருள் ஓடி போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த பிசாசு திறக்கிற இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்பொழுது இருட்டை துரத்த பார்க்குறாங்க. நீ இருட்டை துரத்தவே வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெளிச்சத்தை கொண்டாந்தேன்னா இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த உலகத்தின் இருள் நீங்க வேண்டுமானால், அதான் ஏசாமி சொல்றார், நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாயிருங்கள். பண்டிதர் நெஹ்ரு ஒரு தடவை டாக்டர் பில்லி கிராஹமை பார்த்து கேட்டார், why do you Christians preach?
There's no need for you to preach because Jesus said you are the salt of the earth and the light of the world. ஏன் நீங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்க? உங்கள் இயேசு சொன்னார், நீங்கள் தான் உலகத்திற்கு உப்பும் வெளிச்சம். இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் உப்பாயும் வெளிச்சமாக இருந்தா அதை பார்த்தே இந்தியாவே இயேசு கிறிஸ்துவுக்கு வரும்னு சொன்னார். How true it is. That is what our life should be. That is holiness. உப்பாயும் வெளிச்சமாய் நம்ம வாழும் பொழுது அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. When gladness walks with you, sadness will disappear. சந்தோஷம் வரும் பொழுது கவலை போயிடும். As you sojourn through the path of life, whatever you go through will not pass through your hand that is holding on to his hand. இந்த புத்தகத்தில் நான் அந்த தலைப்பை நான் கொடுத்துருக்கிறேன், தாழ்மையோடும் நேர்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனோடு நடத்தல். ஹம்பிள், ஆனஸ்ட், ஹோலி வாக் வித் காட். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு 3 H's வெரி இம்பார்ட்டன்ட். ஹம்பிள் தாழ்மை, ஆனஸ்டி உண்மை, அண்ட் ஹோலினஸ். ஏன் ஹோலினஸை மூன்றாவதா போடுறேன் பரிசுத்தத்தை? ஏன்னா தாழ்மையும் உண்மையும் இல்லாமல் நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழவே முடியாது. Some people are proud that they are humble. தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லி பெருமைப்படுறாங்க இருக்கிறான். இதெல்லாம் ஒரு பேரடாக்ஸ். ஆகவே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் நம்ம தாழ்மையோடு. நான் நல்லா சொல்கிறேன், உனக்குள்ள பெருமை, பெருமிதம், அகங்காரம் இருக்குமானால் நீ பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. நான் எனக்கு தெரியும்னு யாராவது சொன்னேன்னா உன்னால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவே முடியாது. எனக்கு தெரியும், அதான் தெரியுமே அங்கமுத்து கதை கேட்டிருக்கிறீங்களா? அதான் தெரியுமே அங்கமுத்து கேட்கலையா? அந்த காலத்து கதையெல்லாம் கேட்கணுங்க. ஒரு புருஷன் பஜ்ஜி சுடுறதுக்கு எண்ணெய், கத்திரிக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாராம். அப்போ அங்கமுத்து வாமா இங்கே அடுப்பை எடுத்து ஏற்றி வச்சு நல்லா சூடு பண்ணி, அதான் தெரியுமே அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெட்டி, அதான் தெரியுமே ஐநோ அதெல்லாம் பண்ணு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி, அதான் தெரியுமே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி கொட்டு, நான் வந்து குதிக்கிறேன் உன்னை. ஐயோ என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? எது எடுத்தாலும் அதான் தெரியுமே முந்திரி கொட்டை. சரி, அப்படி எனக்கு தெரியும்னு சொல்கிறவன் யார் சொல்கிற புத்தியும் கேட்க மாட்டான். அவன் பரிசுத்தமாக வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரன் சிலர் இருக்கிறாங்க, யார் சொன்னால் அட்வைஸும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்களெல்லாம் விழுந்து நாசமாக போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க எழும்ப முடியாமல் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா அந்த பெருமை, அகங்காரம், மேட்டிமை. பைபிள் சொல்லியிருக்கு, where there is an abundance of counselors there is security. ஆலோசகர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பாதுகாப்பு உண்டு. எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், உனக்கும் ஒரு ஆலோசகர் தேவை. Even Jesus gathered the disciples and talked with them, discussed with them. லாசரு மரித்த போது ஒருத்தன் சொல்கிறான், போகாத, போன மாதம்தான் நம்ம உங்களை எரிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. ஆனால் தாமஸ் என்ன சொன்னான்? போவோம் வாருங்கள், நாம் அவரோடு கூட மரிப்போம். ஆகவேதான் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த தலைமைத்துவம் அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, லீடர்ஷிப் அல்ல மற்ற புத்தகங்களும் எழுதியிருக்கிறேன். The most believing disciple was Thomas. மற்றவெல்லாம் உயிருக்கு பயந்தான். தாமஸ் நம்ம அவரோட போய் சாகலாம் அப்படின்னா. தாமஸ் எப்படி நாங்கள் பரலோகத்துக்கு வருவோம்னு கேட்ட கேள்விக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்வார், நானே வழியும் சத்தியம்.
உலகத்திலே த பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியே கொண்டு வர வச்சது தாமஸ். என்னோட கைகளை தொட்டு பாருன்னு சொன்னப்ப தொட்டு பார்த்தானா, தொடாமலே நம்பினான். ஆண்டவர் சொல்றார், பார்க்காம சுவாசிக்கிறவன் பாக்கியவான். 3 இடங்கள். ஒரு 65 பாஸ்டர்ஸ் வந்து நாங்கள் யூஸ்வலாக பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுவேன். அப்போ அவங்கள கேட்டேன், தாமஸை பற்றி யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னா 2 பேர் தான் கை தூக்குனாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண போகிறேன். 1 மணி நேரம் தாமஸை பற்றி பிரசங்கம் பண்ணேன். தேவர் ஷாக்ட். இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. எஸ், யாரையும் சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? டவுட்டிங் தாமஸ் சொல்கிறீங்களா? சந்தேக தோமா. அப்படி சொன்னவன்லாம் மேலே போனால் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மேலே போனால் ஃபஸ்ட்டு பரலோகத்தில் தாமஸை பார்த்து, சாரி ஐயா, வி டோல்ட் யூ டவுட்டிங் தாமஸ், யூ ஆர் த மோஸ்ட் பிலீவிங் டிசைபிள். கடைசியில் இந்தியாவில் வந்து ஓட ஓட அவனை விரட்டி மெட்ராஸில் கத்தி எறிஞ்சி அவனை கொன்னாங்க. நல்லா கவனிங்க, உலகத்திலேயே ஒரு டிசைபிள் மூலமாக சபை உண்டாக்கப்பட்டது என்றால் அது தாமஸ் தான். பேதுருவோ பீட்டரோ பாலோ அவங்க பேரில் சபைகள் ஏற்படலை. தாமஸ் பேரில் தான் சபை ஏற்பட்டிருக்கு. இந்தியா சென்ட் தாமஸ் சர்ச், சென்ட் தாமஸ் மவுண்ட், இயேசுவின் டிசைபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீதம் 73:28 வாசிங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இது கூட அவருக்கு தான். as for me. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், what is the best that you like? What is the best you like? Hello, Jenny. What is the best you like? What is the best you like? Biryani? Ice cream? But for David, the nearness of God is my best. தேவனோடு அண்டி கொண்டிருப்பதே எனக்கு சிறந்து, அதுவே எனக்கு போதும், வேற எதுவுமே வேணாம். அதான் பரிசுத்தமான வாழ்க்கை. இரவும் பகலும் ஆண்டவருடைய பாதங்களை தழுவி, உன் பாதத்தில் பாட்டு இருக்கா? உம்மை அன்றி யாரை பாடுவே இயேசையா, என் அன்பு உள்ளம் பொங்குதே. உந்தன் அன்பு என் உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே நலம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே நலம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, தேடினதால் கண்டடைந்தே. பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. பாதம் பணிந்தே, அவருடைய பாதங்களை நாம் தழுவி கொள்ளுகிறவர்களாய், அவருடைய வேத புஸ்தகத்தை தழுவி கொள்ளுகிறவர்களாய். சில பேர் வேத புஸ்தகத்தை ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுருப்பாங்க, வெரி ப்ரெஷியஸ். அந்த பைபிளுக்குள்ளே தான் ரேஷன் கார்டு, அந்த பைபிளுக்குள்ளே தான் லைசன்ஸு, பாஸ்புக்கு. சில பேர் பாஸ்புக்கை தலானி கடையில் வச்சுடும், ராத்திரி எடுத்து அப்பப்போ திறந்து பார்த்துக்கிடுவோம் எவ்வளோ பணம் இருக்குன்னு. பாஸ்புக்கில் இருந்து என்னையா பிரயோஜனம்? பேங்க்கில் இருக்கணுமே அந்த பணம், தெரியாது. வேதத்தை படித்து 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 எழுதி எழுதி, அன்னைக்கு சொன்னேன்,
பைபிள் ஷுட் பி கிறுக்கி அழுக்காகணும். தட் இஸ் ஹவ் வி நீட் டு ட்ரீட் த பைபிள். பைபிள் பாருங்க, எல்லாம் படித்து கிழிச்சிட்டான்வாங்க. அப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன். படித்து கிழிச்சாச்சு. ஹல்லேலூயா. ஸோ ஈனாக்குடைய வாழ்க்கை இந்த சங்கீதத்தை போல த நியர்னஸ் ஆஃப் காட். ஏன்னா அவன் ஆண்டவரோடு நெருங்கி 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 நடந்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் ஆண்டவர் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாரு. ஆமாம். டியூட்ரானமி 8:6, உபாகமம் 8:6. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். யோவான் 14:6 சொல்லியிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். No one comes to the Father but through me. ஆண்டவரோடு நடக்கும் பொழுது ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? We have the protection of God. தேவனுடைய பாதுகாப்பு. நம்மளுக்கு யாரும் நம்மளை தொட முடியாது. அவரோடு நடக்கிறதுன்னா அவருடைய கைப்பிடிச்சு நம்ம நடக்கிறோம். யாரும் நம்மளை தொட முடியாது. இந்த ஈனாக்கு புக்கை நான் எழுதும் பொழுது அதிகமாக நான் சொன்னேன், அதிகாலையில் முழங்காலேருந்து ஜெபிப்பேன். எனக்கு புரிஞ்சு கொள்ள, நீ எழுதுன்னு சொல்லிட்டீரப்பா, எப்படி எழுதுவேன், நான் என்னத்தை எழுதுவேன்? அப்போது ராத்திரியெல்லாம் 2 மணி 2:30 மணி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுவேன். இது எங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்குது, ஹீப்ரூவில் என்ன சொல்லியிருக்கு, கிரீக்கில் என்ன சொல்லியிருக்கு, ஆல் த சரித்திரங்களெல்லாம் புரட்டி 10 என்சைக்ளோபீடியா, 10 பைபிள் டிக்ஷனரி, 10 கமெண்ட்ரிஸ் இதெல்லாம் பரப்பி வச்சு படிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது பைபிள் காலேஜில் எங்கேயாவது தூரமாக போயிட்டு மாடியில் போயிட்டு எல்லாத்தையும் பரப்பி வச்சு எல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படியே 12 hours உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் 2 பக்கம் தான் எழுதியிருப்பேன். ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது வேதம் நம்முடைய சாதாரண சயின்ஸ் புக் இல்லை. அதை புரிஞ்சு கொள்ளணும்னா ரொம்ப கஷ்டம். அவே சூழ்நிலைகள் என்ன சொல்லியிருக்குது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையிறத விட, பணக்காரன் பரலோகத்துக்கு போகிறத விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையிறது எளிதுன்றாரு. த ஐ ஆஃப் த நீடில். அதை ஒரு தமிழ் ஆள் பிரசங்கம் பண்ணுறாரு. அது ஒட்டகம் இல்லைங்க, அது ஒட்டம். ஒட்டம்னா பெரிய கயிறு. அந்த பெரிய கயிறு அந்த ஊசியின் காதில் போகுமா? போகாது. இதுதான் சொல்கிறேன், எத்தனையோ தமிழ் ப்ரீச்சர்கள் ப்ரீச் பண்ணும்போது கேட்டு ஏமாந்துடாதீங்க. தங்களுடைய சொந்த சித்தாந்தத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அர்த்தமே இல்லை. என்னுடைய புக்கில் எழுதியிருக்கிறேன், டிக் இன் டு த பைபிள். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாங்கி அதை படிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு வசனத்தின் அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐ ஆஃப் த நீடில் என்பது ஊசியின் காது அல்ல, அது ஒரு இடத்துக்கு பெயர். அதான் சுங்க வரி வசூலிக்கும் இடம். இஸ்ரேல் நாட்டில் இப்போ இந்த செக்யூரிட்டி செக் பண்ணுறான் பாரு, இப்படி ஃப்ரேம் போட்டு, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டிருப்பான். அந்த சிட்டியை விட்டு வெளியில் போகும் பொழுது ஒட்டகத்துக்கு மேலே பொதியெல்லாம் வச்சுருப்பான். அந்த பொதியெல்லாம் இறக்கி அந்த ஒட்டகம் அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சி போகணும், அந்த சின்ன ஃப்ரேமுக்குள்ளே. அதுக்கு பேர் தான் ஐ ஆஃப் த நீடில், சுங்க வரி சாவடி இஸ்ரவேலில். இப்போ இல்லை, அது இப்போ மாடர்ன் பிரிட்ஜஸ் வந்துருச்சு. அதுதான் ஆண்டவர் சொன்னார். அவர் உண்மையான ஒட்டகத்தை தான் சொன்னார், இவர் ஒட்டம்னு மாற்றிட்டார். அதை நிறைய வியாக்கியானங்கள், தயவுசெய்து கேட்டு ஏமாந்துடாதீங்க. பேக்ரவுண்ட் ஸ்டடி, ஃபிசிக்கல் பேக்ரவுண்ட், கல்ச்சரல் பேக்ரவுண்ட், சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட், ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட், சோஷியல் பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், இதெல்லாம் படிப்பேன் நான். படித்து ஆராய்ச்சி செய்து இது ஏன் சொல்லப்பட்டிருக்குது, எங்கே சொல்லப்பட்டிருக்கு, யாருனால் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது, இதெல்லாம் ஆராய்ச்சி படித்து முடிக்கிறதுக்குள்ள பல நாட்கள் ஆகிடும், பல மாதங்கள் ஆகிடும்.
சில மெசேஜஸ் நான் சொன்னேன். எசேக்கியல், அந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு. இந்த புஸ்தகம் தலைமைத்துவம் லீடர்ஷிப் புக் 13 வருஷம் ஆச்சு. அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை பேசி என்னுடைய புக்ஸில் ஒரு சாப்டரும் அட்லீஸ்ட் 200 டைம்ஸ் ப்ரீச் பண்ணியிருப்பேன். அதை ப்ரீச் பண்ண 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 அதை ரிவைஸ் பண்ணி கண்டென்ஸ்டு மில்க். யூ லைக் கண்டென்ஸ்ட் மில்க்? how many of you like condensed milk? I like it very much. என் ஒய்ஃப் வாங்கவே மாட்டா வீட்டில். அது வாங்கினா 4 நாளில் காலி ஆகிடும். என்ன பாஸ்டர் உங்களுக்கு பிடிக்குமா? அவ்வளோ டேஸ்ட் இல்லையா? அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம புஸ்தகங்களை படிக்கும்போது. அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணும்போது கடவுள் புது பாயிண்ட்டுகளை கொடுப்பார். அதை வந்து சேர்த்துக்கிடுவேன். அப்புறம் இன்னொரு இடத்துல புது பாயிண்ட் கொடுப்பார். அது வந்து இப்படி இட்ஸ் கண்டென்ஸ்டு மில்க். ஆராய்ச்சி பண்ண ராத்திரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவேன். அதிகாலையில் முழங்காலில் இருந்தப்பா, ராத்திரியில் எனக்கு எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பாப்பா, எனக்கு நீ விளக்கி தாரப்பா, எனக்கு புரியலையே, எனக்கு விளக்கி தாரும். அப்போ ஆண்டவர் அழகாக பேசுவார், அதை விளக்கி தருவார். அப்போ ஒரு நாள் காலையில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, ஏனோக்கு நடந்ததை போல நானும் உம்மோடு நடக்க விரும்புகிறேன் சுவாமி. ஐ வாண்ட் டு வாக் வித் யூ லைக் ஈனாக் வாக் வித் யூ. ஆண்டவர் திட்டமும் தெளிவாக பேசுகிறாருங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏன்பா நீ நடக்க விரும்புகிறேன்னு சொல்கிற, யூ சே தட் யூ வாண்ட் டு வாக் வித் மீ, பட் டிட் யூ ஆஸ்க் மீ வெதர் ஐ வாண்ட் டு வாக் வித் யூ? நான் உன்னோடு நடப்பேன்னு நான் சொல்கிறேன், நான் முதல்ல கேட்டியா? நீ என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி என் கூட நடக்க முடியும்? ஆமாம் ஆண்டவரே, சரிதான். ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஃபிட் டு வாக் வித் யூ லார்ட். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்னோடு நடக்கணும் விரும்பினா நானும் உன்னோடு நடப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்து கொள்ளணும். சரியா ஆண்டவரே, என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்ய சித்தமாக இருக்கிறேன். என்னோடு நடப்பீரா ஆண்டவரே? வாரும் ஆண்டவரே, என்னோடு நடக்கணும் சுவாமி, என்னை தகுதிப்படுத்தும். ஈனாக்குரிய தகுதி எனக்கு இல்லைப்பா. ஐ எம் நாட் worthy as Enoch. I am not as holy as Enoch. ஆனாலும் இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்தப்படுத்தி, அப்பா என்னை சுத்தப்படுத்தி உம்மோடு நடக்க எனக்கு கிருபை புரியப்பா. ஐ வாண்ட் டு வாக் வித் யூ லார்ட் அப்படின்னு சொன்னப்ப அங்கே ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஏசு சாமி அப்படியே நடந்து வந்தார். வாங்க பிரதர், முன்னாடி வாங்க. அப்போ ஒரு காட்சியை பார்த்தேன். ஏசு சாமி இப்படி வந்தார். சரி, அவர் கையை பிடிச்சி நடக்கலான்னு அந்த கையை கொடுங்க, அவர் இந்த கையை கொடுத்தாரு. இப்படி எப்படிங்க நடக்க முடியும்? நடக்க முடியாது இல்லைங்களா? நான் இந்த கையை தான் தேடுறேன், அவர் ஏற்கனவே கையை மறைச்சிக்கிட்டாரு. மறைச்சி வச்சிருங்க. ஆண்டவரே, நடக்கணும்னா நான் இந்த கையை தேடுறேன், இந்த கையை பார்க்கவே முடியல. திருப்பி 2வது தடவை இந்த கை தான் கொடுத்தேன். ஆண்டவர், இது இல்லை சுவாமி. அப்படி அந்த கையை தேடுறேன், கிடைக்கல. 3வது தடவை அந்த கையை தான் கொடுத்தாரு. நான் யோசித்தேன், இப்போ 3வது தடவை நோன்னு சொன்னேன்னா ஆண்டவர் போனாலும் போயிடுவார்னு கையை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ எப்படி நடக்கிறது? நான் அந்த கையை பிடிச்ச உடனே எப்படி வாங்க, இந்த கையை பிடிச்ச உடனே என்ன பண்ணார் ஆண்டவர், அந்த கையை பின்னாடி ஷோல்டரில் போடுங்க. அவர் ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டாரு. நல்லா டைட்டாக பிடிங்க. என் மேலே அன்பு இல்லையா? சரி, சரியா, சரி, டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இதுக்கு என்ன ஆண்டவரே அர்த்தம்? ஆண்டவர் சொன்னார், நடக்கலாம் வா. ஆண்டவர் சொன்னார், கை விடுங்க, கொஞ்ச நேரம் விடுங்கய்யா. சரி, சும்மா நான் ஜோக் அடிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ இப்படி நடந்தேன்னா நடுவில் சாத்தான் பூந்துருவான். ஆனால் சோர் மேல் போடுங்க, இப்படி நடந்தா நமக்கு நடுவில் சாத்தான் வர முடியுமா? வர முடியாது. ஹல்லேலூயா. சரி, தேங்க்யூ. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவான். ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய பைபிள் காலேஜ், அதில் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் வந்திருந்தாங்க.
அவங்கெல்லாம் பென்டிகாஸ்டல் இல்லை, பட் பிரஸ்பிட்டீரியன். அப்போ அவங்க கேட்டாங்க, தேவன் உங்களோடு பேசுகிறாருன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு. அதுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன் தான் கொடுத்தேன். ஆல் த ப்ரொஃபஸர்ஸ் வேர் அஸ்டானிஷ்ட். ஓ மை காட், நவ் வி நோ இட் இஸ் ட்ரூ. காட் ஸ்பீக்ஸ் டு யூ. அன்றைக்கி உங்கள் வீட்டில் படுத்துருக்கும் போது 3 மணிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வெளி கதவு பூட்டலை, லாக் பண்ணலன்றார் ஆண்டவர். போய் பார்த்தா கதவு பூட்டலை. அப்போ நான் பூட்டிகிட்டு வந்தேன். அதான் எதுக்கு ஆண்டவர் சொல்லணும்? அவங்க டயர்டாக போய் படுத்துட்டாங்க. நான் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்றைக்கி 3:30 மணி வரைக்கும் நான் ஆயத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த உங்களுடைய நைட் ப்ரேயருக்கு வேண்டிய செய்தியை தமிழில் எழுதிட்டுருக்கிறேன். ஏன்னா என் செய்தி பூரா இங்கிலீஷில் இருக்குது. இப்போ உட்காந்து ராத்திரியெல்லாம் உட்காந்து தமிழில் எழுதிட்டுருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார். பைபிளில் இது இல்லை, ஆனால் ஆண்டவர் அப்படியே அந்த காட்சியில் காண்பிக்கிறார். உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே வரக்கூடாது. அதான் என் ஆண்டவரோடு நடக்கிறது. அப்படி தான் ஏனோக்கு நடந்தார் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறாரு. எப்படி ஏனோக்கு வெற்றியோடு என்னோட நடந்தான்னா, அவனுக்கும் எனக்கு நடுவில் இடைவெளியே இல்லை. அல்லேலூயா. அப்படி தான் நம்ம நடக்கணும். ஸோ அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிங்க. ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் இருக்குது. Salvation does not come by information but by transformation. ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கை மாற செய்கிறது. வெறும் தகவல் மாத்திரம் நம்ம கொடுப்பதில்லை. To know God is to be aware of His existence, but recognize Him, what He is. We need to obey Him. இதில் முக்கியமான ஒரு பங்கு obedience. நாம் விசுவாசிக்கும் விசுவாசம் எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம்? ஒரு சர்ச்சில் போகிற ஒரு கிறிஸ்டியனை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், வாட் டு யூ பிலீவ்? அவன் சொன்னானா, ஐ பிலீவ் வாட் மை சர்ச் பிலீவ்ஸ். நீ எதைப்பா விசுவாசிக்கிற? எங்கள் சபை எதை விசுவாசிக்கிறதோ அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னானா. அடுத்த கேள்வி கேட்டானா, சரிப்பா, வாட் டஸ் யுவர் சர்ச் பிலீவ்? உன் சபை எதை விசுவாசிக்குது? அப்போ சொன்னானா, என் சபை நான் விசுவாசிக்கிறது தான் அது விசுவாசிக்குது. மை சர்ச் பிலீவ்ஸ் வாட் ஐ பிலீவ். இவனுக்கு கோவம் வந்துருச்சான். சரி நீயும் சபையும் எதைத்தான் விசுவாசிக்கிறீங்க? வாட் இஸ் தட் யூ அண்ட் யுவர் சர்ச் பிலீவ்? சார், பிலீவ் மீ சார், வி போத் பிலீவ் த சேம் திங். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றைத்தான் விசுவாசிக்கிறோம். கடைசி வரைக்கும் அவங்க எதை விசுவாசித்தான்னு நம்ம சொல்லவே முடியல. இந்த மாதிரி சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், ஒரு கேத்தலிக்கிட்ட, நீங்கள் பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? சவுல், பவுல், பேதுரு. ஆமாம், சவுலும் பவுலும் சகோதரர்கள் தானே அப்படின்னாரு. அகிலாவும் பிரிசிலாவும் சகோதரிகள் தானே அப்படின்னாரு. இங்கே சில பேர் தெரியாது, அகிலா பிரிசிலா யாருன்னே தெரியாது. அகிலா ஆம்பளை, பிரிசிலா பொம்பளை. சவுல் பவுல ஆண்டவர் மாற்றினாரு. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதம்னா என்னன்னு தெரியல, அதை பற்றி அவங்களுக்கு பேச்சே கிடையாது. ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் வேத புஸ்தகம் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, சர்ச் இல்லை, ஃபெலோஷிப் இல்லை, நைட் ப்ரேயர் இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவனோடு வானத்தை நோக்கி பார்த்து அவன் முறையிட்டான், பேசினான், அவருடைய சத்தத்தை கேட்டான், அவரோடு கூட நடந்தான். நமக்கு இன்னைக்கு எத்தனை பைபிளு, எத்தனை மீட்டிங்கு, சுத்திகரிப்பு மீட்டிங்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. 3 நாளைக்கு அடையே அப்பா தலையில் அடித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. சுத்திகரிப்பு மீட்டிங், இந்த மாதிரிலாம் அவனுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனாலும் தேவனோடு நடந்தான். இதெல்லாம் தேவையில்லைங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இதெல்லாம் தேவையில்லை. நீங்களாம் நடக்கணும். நீங்களாம் நடக்கிறனால தான் நாங்கள் கையை பிடிச்சி நடக்க வைக்கிறோம். ரொம்ப முக்கியம். ஆகவே
ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவனாக தேவனை தெரிந்து கொண்டு அவனாக நடந்தான், தீர்க்கதரிசனம் சொன்னான். அண்ட் he agreed with God. Very important. ரெண்டு பேர் ஒன்னா நடக்கணும்னா ஆமோஸ்ல என்ன சொல்லியிருக்கு? சொல்லுங்க, இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய சேர்ந்து நடக்க மாட்டாங்கன்னு ஆமோஸ்ல சொல்லியிருக்கு. அப்போ he agreed with God. மாதிரி பல காரியங்களும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தேன். அப்புறம் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு வழி வேணும் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வழி யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றி நாம் தேவனோடு நடக்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் நம்ம ஈனாக்குடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். ஒபீடியன்ஸ், மேல் படிக்கு முதல் படி கீழ்ப்படி. ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கவே முடியாது. பிள்ளைங்களை நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கூப்பிட்டு போகிறீங்க, அங்கே ஷோகேஸில் ஒரு பொம்மையை பார்த்த உடனேயும் உன் கையை அத்துட்டு ஓடிடுது அதை பார்க்குறதுக்கு இல்லையா? ஸோ சில சமயம் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ அட்ராக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆண்டவருடைய கையை பிடுங்கிட்டு நம்ம போயிடுறோம். அப்புறம் திருப்பி வந்து சேர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் போயிட்டே இருப்பார், நிற்க மாட்டார். Obedience. What is the spelling for obedience? O-B-E-D-I-E-N-C-E. Very good. Indian children தான் அமெரிக்காவில் இங்கிலாண்டில் ஸ்பெல்லிங் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வருது இன்னைக்கு வரைக்கும். அமெரிக்கனுக்கு பாதி வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கும் தெரியாது, அது எப்படி சொல்கிறதுன்னு உச்சரிக்கவும் தெரியாது. அவனுக்கு எழுத்து கூட்டியே வாசிக்க தெரியாது. நியூஸ் ரீடர்ஸ்லாம் பாருங்க சொல்கிறேன், ரஷ்யன் நேம் சொன்னால் வாயில் வராது, இந்தியன் நேம் சொன்னால் வாயில் வராது, எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாது. நம்ம இந்தியன் சில்ட்ரன் ஆர் த பெஸ்ட். வெரி குட். கரங்களை தட்டி பிள்ளைங்களை மையப்படுத்துவோம். அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஆஸ்திரேலியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. டெஸ்ட் பேப்பர் எழுதி கொடுத்தா ஒரு பக்கத்தில் ஒரு 10 ரெட்டிங் ரவுண்டு பண்ணியிருப்பேன் நான். எல்லாம் தப்பு, எல்லாம் ஸ்பெல்லிங் தப்பு, கிராமர் தப்பு. இங்கிலாண்டில் கூட இல்லை. இப்போ இங்கிலாண்டில் போனால் அவன் சொல்கிறான், எங்களோட நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்களேன்றான். ஏன்னா அந்த இளைய தலைமுறைகள் லாங்குவேஜை விட்டுட்டாங்க. அப்படியே எல்லாம் ஸ்லாங், தே ஸ்பீக் ஸ்லாங்னா வரட்டு மொழிகள், சரியான இலக்கிய மொழி. ஒன்லி சம் பிபிசி ரீடர்ஸ், அது கூட இந்தியன்ஸ். அமெரிக்கன் நியூஸில், பிபிசி நியூஸில் நிறையா இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க, மலையாளி லேடிஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ ஒபீடியன்ஸ் என்ற வேர்டுக்கு சென்டர் வேர்டு எது? டக்குட்டு சொல்லணும், டை. வெரி குட். யார் சொன்னது? கேட்கல. யார் சொன்னது சொல்லுங்க. நீங்களா? பின்னாடி டை. அந்த டைக்கு சென்டர்ல லெட்டர் என்னது? ஐ. ஐ மஸ்ட் டை டு மை செல்ஃப், தட் இஸ் ஒபீடியன்ஸ். புரிஞ்சுதா? வேர்ட் ஸ்டடி என்னுடைய புக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுதியிருப்பேன். ரெஸ்ட் என்றால் என்ன? REST. பிலீஃப் என்றால் என்ன? இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த ஈனா புக்கில் கூட நிறையா இருக்கும். டிக் இன்டு த பைபிள் புக்கில் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்றால் என்னுடைய சுயத்திற்கு நான் சாகும் பொழுதுதான் நான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். என்னுடைய சுயத்தையே நான் நிறைவேற்ற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது. அவருக்கு கீழ்ப்படிய முடியாவிட்டால் அவரோடு நான் நடக்க முடியாது. Faith and obedience together. The sanctifying work of the Spirit for obedience to Jesus Christ என்று பேதுரு சொல்றாரு. பரிசுத்தமாக்குதலாகிய அந்த கீழ்ப்படிதல். To be obedient is to be in agreement with God.
ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக அக்ரிமெண்ட் இல்லைனா அந்த மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டா. அந்த கணவன் மனைவியை நேசிக்க மாட்டான். The first thing that is needed in a family is an agreement between the husband and wife. Whether, sometimes we need to agree to disagree. That is marriage. You both come from a different background, different situation, different families, different culture. வேறு விதமான சூழ்நிலைகளிலிருந்து நம்ம இணைக்கப்படும் பொழுது the very first thing that you need to decide is let us agree to disagree. சில காரியங்கள் நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு, சரி நீ நினைக்கிறது இப்படி இருக்கட்டும், உனக்கு எப்போ அது புரியுதோ புரியட்டும், நான் சொல்லுது எப்படி இருந்தால் இருக்கட்டும், கடவுள் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் பட் யூ மஸ்ட் அக்ரி டு லிவ் டுகெதர் வித் certain disagreements. புரியாமல் இருக்கலாம், நீ வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருக்கலாம். அவன் சொல்லுவான் நாங்கள் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். அவன் சொல்லுவான் இல்லை எங்கள் வீட்டில் முழங்கால் போட்டு பழக்கம் இல்லை, நான் உட்காந்துட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ போய் அவன் கூட நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீ போயிடலாமா? சரி நான் முழங்கால் போட்டுக்கிறேன், நீ பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்துக்க. தட் இஸ் அக்ரீயிங் டு டிஸ்அக்ரி. அதான் குடும்பம். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி ஒன்றா நடந்து நம்ம போக முடியாது. And don't argue. Anything happens, don't argue. சரி, leave it. என்னது? இப்போ விட்டுருங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். நீ ஒரு ரூம்குள்ளே போய் ஜெபம் பண்ணு, மனைவி இன்னொரு ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்வார். When the argument is heated up, சூடாயிடுச்சுன்னா எங்கேயாவது உடைஞ்சு போயிடும், உறவுகள் உடைந்து போய்விடும். மனைவிமார்கள் நின்றுக்கிட்டு சொன்னதையே இந்த ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி 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 சொல்லிட்டு இருந்தான். அவன் மூக்கில் ஒரு குத்து விடுவான். ஒரு தடவை சொன்னியா, 2 தடவை சொன்னியா, விட்டுரு. கணவன்மார்கள் உனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்ய? பேசாமல் ஷவர் பாத்ரூமில் போய் ஷவரை திறந்து விட்டுடு, தலை கொஞ்சம் கூல் ஆகட்டும். அந்த சூட்டோட சூடாக மனைவி கணவனும் பேச்சை கண்டினியூ பண்ணக்கூடாது. லீவ் இட் நவ், லேட்டர் ஆன் we will see. ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஜெபம் பண்ணும்போது சாட்டர்டே சொல்லிச்சு, லார்ட் டேக் அவே ஆல் த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இன் அவர் ஃபேமிலிஸ். Children are feeling the brunt of it. அந்த பார்க்குறாங்க. பிள்ளைங்க முன்னாடி பெற்றோர்கள் சண்டை போடக்கூடாது. உனக்கு சண்டை போடணும்னா பெட்ரூமில் போய் கதவை மூடிட்டு உள்ள சண்டை போடு. அது பிள்ளைங்க முன்னாடி அப்பா மனைவியை பார்த்து நீ ஒரு சரியான முட்டாள் அப்படின்னு அப்பா போன பிறகு பிள்ளை என்ன சொல்லும்? அப்பா சொன்னார்ல நீ ஒரு சரியான முட்டாள் அப்படின்னு. So be careful what you are talking. Children are very sensitive and they will follow and they won't obey the mother. If the father is ill-treating the wife, கணவன் தகப்பன் தாய மனைவியை கீழ்த்தரமாக நடத்தினா அந்த பிள்ளையும் அம்மாவை கீழ்த்தரமாக தான் நடத்தும். அல்லது மனைவி கணவனை ஏற்குமாறா திட்டுனா அந்த பிள்ளை அப்பாவை மதிக்காது. நீ ஒரு கூறுகட்ட மனுஷன் அப்படின்னு சொல்கிறா சில மனைவி. அந்த பிள்ளையும் அப்படி தான் சொல்லு, நீ ஒரு கூறுகட்ட அப்பா அப்படின்னு. ஆகவே தயவுசெய்து பிள்ளைங்க முன்னாடி என்ன பேசுறீங்க, முக்கியமாக மற்றவங்களை பற்றி பிள்ளைங்க முன்னாடி பேசுகிறத விட்டுடுங்க. எங்கள் அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்ற கதை தெரியுமா? தெரியாது. பெரிய அரிசி நெல்லெல்லாம் போட்டு வைக்கிற பெரிய ட்ரம், 10,000
ஆஹா, குதிரை. ஓகே, எங்கள் மதுரை தமிழில் குதிரைன்னுவாங்க. சரி, உங்கள் நாகர்கோவில் தமிழ் எனக்கு புரியவே புரியாது. வீட்டில் அம்மா பேசுனாங்கன்னா 70% என்ன சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியாது. 3 தடவை விளக்கம் கேட்டப்பறம் தான் எனக்கு புரியும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அதில் ஸ்பீடு வேறு ஜாஸ்தி. அவங்க ஏன்னா நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது பாருங்க. அதனால திருப்பி திருப்பி கேட்பேன் நான். அப்போ அப்பா சொன்னாராம், டேய் கடன்காரன் வரான், நான் போய் இந்த குதிரைக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவேன், இன்சைட் திஸ் பிக் ட்ரம். அவன் வந்தா அப்பா இல்லைன்னு சொல்லிடு. பிள்ளைக்கு பொய் சொல்ல தெரியாது. கடன்காரன் வந்தான். பிள்ளை என்ன சொன்னா, உண்மையிலே சொல்றேங்க, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்க, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கன்னு சொல்லிட்டான். அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது பாவம். பொய் சொல்ல தெரியாத யாக்கோப ரெபேக்கா பொய் சொல்ல வச்சு சாபத்தை தலைமையில போட்டா. கடைசியில் அன்றையோட கடைசி அவள் யாக்கோபை பார்க்கவே இல்லை. யாக்கோபு திரும்பி வரும் பொழுது ஈசாக்கு தான் இருந்தான், ரெபேக்கா இறந்துட்டான். உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப ஓவராக நேசிக்காதீங்க. ஏசு கிறிஸ்துவை விட பிள்ளைங்களை அதிகமாக நேசிக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்துவை விட பெற்றோர்களை அதிகமாக நேசிக்கக்கூடாது. We must love Jesus number 1 in my life. Hallelujah. Hallelujah. First God and me, then me and my family, and number 3 me and my ministry, me and my work. That is the principle. So நம்முடைய குடும்பத்தில் இந்த குடும்ப வாழ்க்கை அங்கே obedience is better than sacrifice என்று சொல்லி அங்கே சாமுவேலில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டோரியில் பார்த்தோம். இந்த ஒபீடியன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பே வந்திருக்காது. மரியாள் கீழ்ப்படிந்தாள் தூதன் சொன்னதுக்கு. யோசேப்பு கீழ்ப்படிந்தார். சரிப்பா, மரியாளை என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். கடைசியில் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அந்த கெத்சமனே தோட்டத்தில் முழங்கால் படிக்கிட்டு, நீங்கள் போயிருந்தா பார்த்துருப்பீங்க, இன்னும் கூட இருக்குது. கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அதை பராமரிச்சுட்டு வராங்க. மரம் பழைய மரமாக இருக்குது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன் தகப்பனே. சின்ன வயசில் வளரும்போது இயேசு பார்த்துருக்கிறார். கள்ளர்களை சிலுவையில் ஆணி கடாவி அடித்து மேலே தூக்குறத, ரத்தம் சிந்துறத இயேசு கண்ணால் பார்த்துருக்கிறார். அதை கொஞ்ச நேரம் அவர் நினைவு கூறும் பொழுது அவருக்கு மெய் சிலிர்க்குது. அதான் கவனிங்க. 40 நாள் வனாந்திரத்தில் இயேசுவை சோதிச்ச போது பிசாசு என்ன சொல்லிட்டு போனா, இன்னொரு டைம் வரேன்னு சொல்லிட்டு போனான். அதான் பைபிள் சொல்லுது. எப்போ வந்தான்? கெத்சமனே தோட்டத்தில் வந்தான். அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்தான். கொஞ்ச நேரம் he was 100% மேன், 100% ஒரு மனிதனாக இருந்ததுனால, அந்த மனித தன்மையில் யோசித்ததுனால பயந்தார். ஆனாலும் ஒரு செகண்டு பிசாசு அவளை விளத்தல பார்த்தான். ஆனால் சுதாரிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே. ஒபீடியன்ஸ். அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையை சுமந்தீரையா
பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. நமக்காக சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக இயேசு கிறிஸ்துவை யாரும் கொல்லல. Nobody killed Jesus Christ. He gave himself for you and for me. தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஃபாதர் பெர்க்மன்ஸ் சில சாம் ஜபத்ர ஐயா ஒரு சில ஊழியக்காரன்லாம் போய் அவரை சந்திக்கிறது வழக்கம். அப்போ ஒரு தடவை அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப வெரி சிம்பிள் ஹம்பிள் மேன் ஆஃப் காட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ரசம் சோறு, நானும் அவரும் ரசம் சோறு சாப்பிட்றோம். அப்போ ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா, என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஒரு 12 வருஷம் நீங்கள் இறையியல் கல்லூரிலாம் படிச்சிருக்கிறீங்க, பெரிய ஊழியக்காரு. நான் ஒரு சின்ன பையன் மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு திருத்தம் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த பாட்டில் வெண்கல சர்ப்பமானியர்னு எழுதியிருந்தார். அது தியாலஜிக்கலி அது சரியாக படலை, அதை கொஞ்சம் மாற்றிட்டா நல்லாயிருக்கும். மாற்றிடுறேனே, உடனே மாற்றிட்டாரு. சிலுவையில் தூக்கப்பட்டீர் என்று சொல்லி தொங்கினீரவா. அவ்வளோ ஒரு தாழ்மை தான். அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தாழ்மை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அன்றைக்கி ராத்திரி நாங்கள் ப்ரே பண்ண, எனக்கு ப்ரே பண்ணுன்னு சொன்னார். நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு, நீங்கள் இங்கிலீஷில் கூட பாட்டுகளை எழுதுவீங்கன்னு. கொஞ்ச நாள் பார்த்தா அவர் இங்கிலீஷில் கூட அவர் பாட்டு புத்தகத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள். ஆண்டவர் இன்னைக்கு கூட அவர் மத்தியில் கொண்டு போனார். தாழ்மையை தான் கற்றுக்கொண்டேன். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், உலகத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரர் நான் போய் சந்திச்சு நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற காரியம் தாழ்மை, பொறுமை, பரிசுத்தம். ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன் எப்படி ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க. எனக்கும் கற்றுத்தாரும் ஐயான்னு ஜெபம் பண்ணுவேன். I try to learn from great servants of God, and mostly in the Bible. ஏனோக்கு எப்படி நடந்திருப்பாரு என்று சொல்லி. ஸோ தெய்வ பயம் சவுலுக்கு, தெய்வ பயம் இல்லை, ஆனால் அவன் தேவனோடு நடக்க முடியல. Fear the Lord and serve him faithfully. அவருக்கு பயந்து அவருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஈனாக்ஸ் ஃபெய்த், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ரொம்ப முக்கியம் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு. விசுவாசமும் கீழ்ப்படிதலும். Faith and obedience reverse the death sentence. As a family man he walked with God. நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நாம் இப்போ எல்லாம் பார்க்க போகிறதில்ல. Most important thing is Enoch made the right choice. கடைசி அதை பார்த்து முடிக்க போகிறோம். Choices that you make. Every time you make a choice, you take a chance. Every time you make a choice, you take a chance. Your decision determines your destiny என்று நான் டெய்லி சொல்கிறேன். நீ எடுக்கும் தீர்மானமே நீர் அடையும் இடத்தை நிர்ணயிக்கிறது. இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் கடைசி நாளில் அநேகர் நாம் எல்லாருமே விழுந்து போவதற்கு காரணம் அவர் சாய்ஸஸ். தமிழ் என்ன சாய்ஸுக்கு? தெரிந்து கொள்ளுதல், தெரிந்தெடுத்துதல், சூஸ். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும், ஒரு வீடு வாங்கினாலும், ஒரு பொருளை வாங்கினா கூட ஜெபிங்க. ஒரு பெண்ணு வாங்கினா கூட நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, do you want me to buy this pen?
Just because I have money, I will not buy. But whether God wants me to have it. சில பேர் வீட்டில் போனால் ஒரு பேட்டா கடையே விற்கலாம். செருப்பு மேலே செருப்பு மேலே செருப்பு மேலே ஷூ மேலே ஷூமா. ஐயா உங்கள் ஆசைக்கு இடமே இல்லை. நான் வந்த அடுத்த நாளே பாஸ்டர் அம்மாவும் ஐயாவும் மகளும் ட்விங்கிள் என்னைய லூலு கூப்பிட்டு போய் ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்தாங்க. நான் யூஸ்வலாக 2-3 பேண்ட்டு 4 பேண்ட்டுக்கு மேலே வச்சுருக்க மாட்டேன். ஒன்று மாற்றி ஒன்று போட்டுக்கிடுவேன். சமீபத்தில் ஒரு நல்ல பேண்ட்டு அமெரிக்காவில் அந்த பேண்ட்டை அயன் பண்ணுறவன் யாருக்கோ கொடுத்து விட்டான். அது யாருக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒரு சின்ன பேண்ட் அனுப்பிச்சிருக்கிறான், சாதாரண இந்தியன் பேண்ட்டு. அமெரிக்காவில் ஒரு பேண்ட்டும் 3000-4000 ரூபா ஆகுது. ஸோ ஒரு பேண்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. நச்சுன்னு இன்னொரு பேண்ட்டு வாங்கி, இன்னும் 2 பேண்ட் வாங்கி, இன்னும் 2 ஷர்ட் வாங்கி. அவர் ட்விங்கிள் நடந்து வரும்போது, அங்கிள் வாட் அபவுட் ஒன் ஷூ ஃபார் யூ? ஏம்மா இந்த ஷூவை பாரு நல்லா தானே இருக்குது, இது கிளியிற வரைக்கும் வேறு ஷூ நான் வாங்க மாட்டேன். போதும் என்ற மனதுடனே இருக்கும். எனக்கும் என் மனைவிக்கும், நான் எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், வெரி சிம்பிள். நீங்கள் வந்திருக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் ஐயாமா 5 வருஷத்துக்கு முன்னாடி. சிம்பிள். பெரிய ஷோ கேஸு அது இது கண்டதுகளெல்லாம் இருக்காது. எத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். என் மனைவி கூட 36-37 நாடுகளுக்கு போயிருக்கு வந்திருக்கிறா. என் மக கூட எத்தனையோ 13-14 நாடுகளுக்கு போயிருக்கிறானா. சிம்பிளாக இருப்பாங்க. கண்ணில் மூக்கில் அது இதையெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சிம்பிள் லைஃப் ஸ்டைல். சிம்பிளாக காரியங்களை நாங்கள் செய்வோம். என் மாமியார் என் ஒய்ஃபுக்கு புடவை கொடுக்கும்போது ப்ராமிஸ் கேட்பாங்க, இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் அவனை கொடுக்குறேன். ஏன்னா அவ வகையில் எந்த புடவையும் நிற்காது. எங்கேயாவது மூலையில் யாராவது பார்த்தா கொண்டு போய் புடவை கொடுத்துட்டு வந்துடுவான். டேக் இட். கிறிஸ்மஸுக்கு நான் சொன்னேன், ஒரு நாள் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். சின்னதுலேருந்தே மை டாட்டர் சார், ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரெஸ் ஃபார் கிறிஸ்மஸ் டாடி, கிவ் இட் டு சம்படி ஆன் த ஸ்ட்ரீட். அங்கே ஒரு ஏழை பொண்ணு இருக்கிற, அவளுக்கு கொடுத்துடலாம், அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். ரைட், ஓகே. we give. ஆசைப்படக்கூடாது. கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு மீதி வேண்டாம். தேவைக்கு மீறி நமக்கு வேண்டாம். மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த காசு எடுத்துக்கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஊழியக்கார பிள்ளைகளுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஆகவே இப்படி அநேக காரியம் நம்ம பார்க்குறோம். அந்த கடைசியாக நான் சொன்ன காரியம், த சாய்ஸ். ஈசோ கூழுக்கு தன்னுடைய பர்த் ரைட், புத்திர சுவீகாரம் வித்து போட்டான். சேஷபுத்திரம் வித்து போட்டான் ஒரு கூழுக்கு. On the spot, in the spot we take certain decisions. அதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அநேக சமயங்களில் நம்மளை விழத்தள்ளிடுறான் பிசாசு. திடீர்னு ஏவாள்கிட்ட வந்துட்டு, ஹை ஹவ் ஆர் யூ, த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்சஸ். பிசாசு என்ன கொண்டாருவான்? த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டாந்து அந்த டைமில் டக்கு நீ விழுந்து போயிடுற. அவசரப்படக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான், ஹலோ த பெஸ்ட் ஷாம்பு இன் த வேர்ல்டுன்னு. அதை எடுத்து போட்டோம்னா தலை ஷாலோ ஆகிடும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ. அதை பார்த்துட்டு ஓடி போய் வாங்க வேண்டாம். எது பெஸ்ட்டுன்னு பார்த்து எக்கனாமிக்கலாக அதிகமாக காசு செலவழிக்காமல் வீணாக்காமல் மீதியான எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுங்க. From now you start saving some money to give it to God's ministry. இந்தியாவில், ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில், நேபாளில் கஷ்டப்பட்டு ஊழிய பார்க்குற ஊழியங்கள்காரங்க இருக்கிறாங்க. You have a missionary fund, Pastor? Yeah, அந்த மிஷினரி ஃபண்டில் கொண்டாந்து போடுங்க, உண்டியல் வச்சுக்கோங்க. சாய்ஸ், வாட் டு யூ சூஸ். ஆகவே சகோதரர்களே, மீதியான காரியங்களை இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய காரியங்கள் இருக்குதுல்ல,
நிறைய இருக்குது. நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த 3 நாள் நாங்கள் கேட்ட இந்த செய்திகள் நாங்கள் மறுபடியும் போய் வீட்டில் இதெல்லாம் ஆராய்ந்து திருப்பி முழங்காலில் இருந்து படித்து கேட்டு உண்மையிலேயே எங்கள் உள்ளத்தில் ஒரு வாஞ்சியை கொடுக்கணும் சுவாமி. அப்பா, நீர் அந்த வாஞ்சியை போடலைன்னா எங்களால் அதை செய்ய முடியாதப்பா. இந்த வாஞ்சியை உள்ளத்தில் போடுப்பா. உமக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், உமக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் அப்பா. உம்முடைய வருகை மட்டுமாய், உம்முடைய வருகை மட்டுமாய். ஒப்புக்கொடு சகோதரனே, சகோதரியே. கண்களை மூடி ஜபிக்கிற நேரத்தில் நீ மற்றவங்களுக்காக ஜபிக்காத, உனக்காக ஜெபி. மற்றவங்களுக்காக அப்புறமேல் ஜெபிக்கலாம். இப்போ உனக்காக ஜெபி. அப்பா, நான் வாழ்கிற வாழ்க்கை போதாதப்பா, என்னுடைய பரிசுத்தம் போதாதப்பா, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது. உம்முடைய பரிசுத்தத்திலே நான் மிதந்து மிதந்து நீந்தனுமே அப்பா, நீந்தனுமே அப்பா. இன்னுமாய் உமக்குள் ஆழமாய் நான் வேர் கொள்ளணும்ப்பா. உம்முடைய வார்த்தை எனக்குள்ளாக வேர் கொள்ளணும் அப்பா. உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் பார்த்ததை போல என்னை சுற்றிலுமா என் தோள்பட்டையிலே ஒரு கையை போட்டுக்கொண்டு என்னை இறுக பிடித்து என்னோடு கூட நீ நடக்கணுமே அப்பா, என்னோடு கூட நீ நடக்கணுமே அப்பா. என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். கடந்த காலத்திலே நான் ஏனோ தானோ என்று விட்டு உதாசீனமாக இருந்த காரியங்களுக்கு என்னை மன்னித்து இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த புதிய வருடத்திலே அடியெடுத்து வைக்கப் போகிற நான் உமக்கு உண்மையும் உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும், உதவி செய்யும். நடப்பேன் இயேசுவுட, நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுவுட, நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ரோஜாவர். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ரோஜாவர். நடப்பேன் இயேசுவோட, நடப்பேன் காலா. நீதிமான் ஏனோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பே.